அன்பார்ந்த பெரியவருடைய தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லாம் கடந்த 3 மணி நேரமாக சுட்டளிக்கின்ற வெயிலை காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முதல்ல உங்ககிட்ட என்னுடைய மன்னிப்பை கேட்டுக் கொள்கின்றேன். 2 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கின்றோம். நாம் வர வேண்டிய விமானத்தினுடைய ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2 மணி நேரம் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலே தாமதமாக புறப்பட வேண்டிய கட்டாயம். அன்பு சொந்தங்களே, அதற்காக மன்னிப்பை கேட்டுக்கொண்டு வெயிலை பொருட்படுத்தாம எல்லோருமே இங்கே உணர்ச்சியோடு இந்த முறை இல்லை என்றால் மாற்றம் எப்பொழுதும் இல்லை என்கின்ற பெரிய நம்பிக்கையில எல்லோரும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பின்னாடி எல்லாம் அந்த பாலத்திலிருந்து நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் அத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமையான காமராஜ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நம்முடைய குக்கர் சின்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா 2016 இதே தொகுதியில போட்டியிட்டவர், 2021 இதே தொகுதியில போட்டியிட்டவர். ஐயா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 2011, 16, 21 3 முறை இங்கே வெற்றி பெற்ற டிஆர்பி ராஜா அவர்களை விட இந்த தொகுதிக்கு ஒரு மனிதன் அதிக உதவியோடு இருந்திருக்கிறார்னா அண்ணன் எஸ் காமராஜர் அவர்கள் தான். அருமை சொந்தங்களே, போன முறை உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்ந்து வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு பார்த்தீங்கன்னா 90,260 வாக்கு. அன்னைக்கே 2021 மேடையில அண்ணனும் மேடையில அன்னைக்கு இதே மேடையில் நின்றிருந்தால் அன்னைக்கு டிஆர்பி ராஜாவை அன்னைக்கு இதே தொகுதியில 3088 வாக்கு வித்தியாசத்துல நாம் வெற்றி பெற்றிருப்போம். அன்னைக்கே வெற்றி பெற்றிருப்போம். அருமை சொந்தங்களே, ஒரு குடும்ப ஆட்சியினுடைய இலக்கணமாக நன்றிங்க நன்றி 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 அண்ணா நன்றி 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 பின்னாடி கேட்கட்டும். நன்றிங்க அன்புக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்க அண்ணா. அன்னைக்கு 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு குடும்ப ஆட்சிக்கு இலக்கணமாக ஒரு குடும்பம் மன்னார்குடியை தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. சமீபத்தில் ஐயா டிஆர் பால் அவர்கள் என் மீது ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. ஐயா, நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஊழல்வாதிகளுக்கெல்லாம் நாம் ஒரு வழக்கறிஞரை வைத்து வழக்கு நடத்தக்கூடாது, நாமே வழக்கு நடத்துவோம் ஹெல்ப் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நேரடியாக நானே அந்த வழக்கில் அவர்கள் முன்பு கேள்விகள் வைத்தேன். ஐயா, நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? நான் இங்க பிறந்தேன். ஐயா, உங்க ஊர்ல உங்களுக்கு சொந்தமா சாராய ஆலை இருக்கா? அவர் ஃபர்ஸ்ட் பதில் என்னன்னா, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அதெல்லாம் ஏன் கேட்கறீங்க? நான் கேட்டா, இல்லைங்க ஐயா, நம்ம அந்த கேள்வி நீங்க போட்ட கேஸுக்கு சம்பந்தமான கேள்விதான். இல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீதிபதி சொன்னார், இல்ல அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, சாராய ஆலை இல்லை அப்படி. ஐயா, இந்த ஊர்ல உங்களுடைய ஊர்ல இதற்கு முன்பு நீங்கள் வசித்த இந்த ஊர்ல வடசேரி அண்ணா கொடி கொஞ்சம் கீழே இறக்கிங்க. மக்களுக்கு மறைக்கு பாவம் எல்லாம் கொடி இறக்கிங்க. கொஞ்சம் எல்லாம் ஒத்துழைங்கண்ணா. ஆனா எல்லாருமே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தம்பிகளா கொஞ்சம் கொடி இறக்கிங்க. அண்ணா ஃபார்வர்ட் பிளாக் மதுசன் எல்லாமே கொஞ்சம் தலைவர்களை கொடி இறக்கிங்க. கொடி பெருசா இருந்தா ஓரத்துக்கு கொண்டு போய் இறக்க முடியல. நான் கேட்டேன், வடசேரியில 2010 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஒரு ஏப்ரல் 9ஆம் தேதியும் கருப்பு நாளாக கொண்டாடுறாங்க தெரியுமா? மக்கள் கருப்பு நாளுங்கிறாங்க தெரியுமா? தெரியாது அப்படின்னாரு. ஐயா, வடசேரி எங்க இருக்குனாலும் தெரியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் எது கேட்கறீங்க அப்படி? ஐயா, நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வடசேரி எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டேன். அது தெரியாதுனாரு. ஐயா, ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கலாம் அப்படின்னாரு. ஐயா, 1.6 கிலோமீட்டர். நீங்க பிறந்த ஊருக்கும் வடசேரிக்கும் 1.6 கிலோமீட்டர். அந்த வடசேரியில ஒரு சாராய ஆலையை கொண்டு வருவதற்காக 2009 திட்டம் போட்டீங்க. 2010 ஏப்ரல் 9ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினீங்க. அதுவும் சாராய ஆலைக்குள்ளே கருத்து கேட்பு கூட்டம் எங்க கேட்பாங்க? ஊர் பஞ்சாயத்துல கேட்பாங்க, தலைவாசல கேட்பாங்க. சாராய ஆலைக்குள்ளே கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி காவல்துறையை பயன்படுத்தி தடியடி நடத்தி மக்களுடைய மண்டையெல்லாம் உடைத்து அதன் பிறகு வடசேரியின் மக்கள் ஒரு ஏப்ரல் 9ஆம் தேதியும் கூட கருப்பு தினமாக அதை அனுசரிக்கின்றார்கள்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஐயா அடுத்து, ஐயா நீ கோர்ட்டுக்கு வந்தீங்களே, ஒரு வால்வோ கார்ல வந்தீங்க, இந்த கார் யாருதுன்னு. யாருது இருந்தா என்ன, நான் கார்ல வந்து அதை பத்தி ஏன் கேட்கறீங்க? இல்லைங்க ஐயா, வீட்டுக்கு வெளியே என்ன இருந்தாலும் ஏறி உட்காந்துக்குவீங்களான்னு. இல்ல, காரு எங்க சொந்தக்காரங்க. ஐயா நீங்க வந்த வால்வோ கார் உங்களுடைய சாராய ஆலையின் பெயரில் பதிவு செய்யிட்டு இருக்கக்கூடிய கார்ல தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஐயா எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, எதுக்கு இதெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால், ஒரு ஊழலுடைய மொத்த திருவுருவம் யாருன்னாங்க ஐயா டி.ஆர். பாலு அவர்கள். ஐயா ஐயா டி.ஆர். ராஜா வர முடியாது. ஐயா நாமெல்லாம் எல்லோருக்குமே மரியாதை கொடுக்கணும். எல்லோருக்குமே ஏற்றத்தாழ்வுங்கிறது நம்ம ரத்தத்துல கிடையாது. எல்லோரும் சமந்தான். ஒரு குழந்தை ஏழை வீட்டுல பிறந்தாங்க, ஒரு குழந்தை பணக்கார வீட்டுல பிறந்தாங்க. அந்த ஏழை குழந்தை வீட்டுல பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை 2 தலைமுறையில அவங்களும் பணக்காரன் ஆயிடுவாங்க. ஆனா அந்த டி.ஆர். பாலு அவர்கள் பேச்சை கேட்டீங்கன்னா ஒரு அகங்காரம், ஒரு தோரணை, ஒரு ஆணவம், இதெல்லாம் நாமெல்லாம் கை கட்டி வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிற மக்கள் மாதிரி. இன்னைக்கு டி.ஆர். பாலுவை மீறி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது டி.ஆர்.பி. ராஜா. அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஆணவம் ஆங்காரமும் அதை விட 2 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் டி.ஆர்.பி. ராஜா. பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வந்தேன். நான் கேட்கறது மன்னார்குடிக்கு என்னையா கொண்டு வந்தேன்? மன்னார்குடிக்கு என்ன கொண்டு வந்தேன்? 15 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், மறுபடியும் 5 ஆண்டு காலம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நிக்கிறீங்க. மன்னார்குடிக்கு என்ன கொண்டு வந்தீங்க? இல்ல, மன்னார்குடிக்கு நானு 3000 ஏக்கர்ல ஜவுளி பூங்கா கொண்டு வந்தேன். ஐயா ஜவுளி பூங்கா வேண்டுமா நமக்கு? பிப்ரவரி மாசம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா. மக்கள் எல்லோரும் சொல்றீங்க ஐயா எங்களுக்கு வேண்டாம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல ஜவுளி பூங்காவை கொண்டு வந்து அதுல வெளியே போற கழிவுநீர் எங்க கொண்டு போவீங்க? ஐயா அந்த சாராயால என்ன பண்ணிடுச்சுன்னா தண்ணியை எடுத்து, ஐயா அந்த சாராயம் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு பியர் 1 லிட்டர் நீங்க உற்பத்தி பண்ணோம்னா 180 லிட்டர் தண்ணி வேணுங்க ஐயா. 180 லிட்டர் தண்ணி வேணும். 1 லிட்டர் பியர், ஒரு பியர் பாட்டிலுக்கு 180 லிட்டர். அந்த அந்த அசுத்தமான தண்ணீரை மறுபடியும் நிலத்துக்குள்ள பாய்ச்சிடுவாங்க. இன்றைக்கு இந்த ஊர் கெட்டு போனதுக்கான முக்கிய காரணம் இந்த சாராய ஆலையிலிருந்து திரும்ப பாய்ச்சப்பட்ட அசுத்தமான நீர் உப்புத்தன்மையை, இந்த பகுதியினுடைய உப்புத்தன்மையை அதிகரித்து யாருமே விவசாயம் செய்ய முடியாத அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் 3000 ஏக்கர்ல ஜவுளி பூங்காவை கண்டு வருவேன். நீ யாருகிட்டே பணம் வாங்குறதுக்கு எங்க ஊரை ஏன் ஆசைப்படுத்தாங்க இல்லைங்களா ஐயா? நீ யாருகிட்டே கமிஷனோ கலெக்ஷனோ கரப்ஷனோ வாங்குவதற்காக எங்களுடைய ஊரை ஏன் ஆசைப்படுத்திருக்கின்றேன்? அருமை சொந்தங்கள், அது மட்டும் இல்ல, டி.ஆர். பாலு ஐயா கேட்டேன், ஐயா உங்க குடும்பம் இத்தனை கம்பெனி நடத்துறாங்க, அதனாலதான் எம்எல்ஏ நீங்க வழக்கு போட்டீங்க. 160 கம்பெனி நடத்துறாங்க, 2 வீலர் ஷோரூம், அது இது. அதுக்கெல்லாம் ஒரே பதில் தான், தெரியாது தெரியாது. ஐயா உங்க குழந்தைகள்லாம் தெரியுமா? தெரியும். ஐயா குழந்தைங்க என்ன படிச்சாங்க தெரியுமா? தெரியாது. இதான் ஒரு பதில். அருமை சொந்தங்களே, இந்த முறை மன்னார்குடி தப்பிக்க வேண்டும் என்றால், இவர்கள் பிடியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், இந்த டி.ஆர். பாலு, டி.ஆர்.பி. ராஜா 2 பேர்த்தையும் நீங்க ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் இங்கே தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்கள், இவங்க பண்ணா மட்டும்தான் இங்கிருந்து நம்ம தப்பிக்க முடியுங்க ஐயா. 2014 பாராளுமன்ற தேர்தலில் டி.ஆர். பாலு அவர்கள் தஞ்சாவூர் வந்து போட்டியிட்ட பொழுது ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிச்சு, அது பின்னாடி வாளை சுருட்டி கொண்டு ஸ்ரீபெரும்புதூர்ல போட்டிட்டு இருக்கிறார். தன்னுடைய சொந்த ஊர் பக்கமே வராம சுத்திட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சொல்றாங்க தன்னுடைய பையன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வீதி வீதியா போறாரு, நடந்து போறாரு, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கிறார். இவங்க என்ன சாதனை செய்தாங்க? மன்னார்குடிக்கு அவர்கள் என்ன செய்தார்? இந்த பகுதியினுடைய திருவாரூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க? தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க? 15 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இவர்கள் என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வாக்கு போடு வந்திருக்கிறாங்க ஐயா. இந்த பகுதியில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காரணம். அந்த மீத்தேன் திட்டம் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாங்க மத்தியில். மாநிலத்தில் துணை முதலமைச்சர் கையெழுத்து போட்டது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டு மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார். வடசேரி சாராயால இவங்களுடையது. ஆலங்கோட்டையினுடைய விவசாயத்தை அழிப்பதற்காக ஒரு ஜவுளி பூங்கா. இந்த பகுதியை திட்டம் போட்ட ஐயா இங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்கன்னா அவங்க தண்ணிக்காக வர்றாங்க ஐயா, தண்ணிக்காக வர்றாங்க. வேற எங்கேயுமே தண்ணி இல்லை. கோயம்புத்தூர்ல சிப்காட், அன்னூர்லிங்க ஐயா 3000 ஏக்கர்ல சிப்காட் போட்டு இதே மாதிரி டிராமா பண்ணாங்க. என்ன சொன்னாங்க ஐயா? காலவரையற்ற உண்ணாவிரதம். நீ சிப்காட்டை வாபஸ் வாங்கலினா காலவரையற்ற உண்ணாவிரதம்.
இன்னைக்கு 2 இடத்துக்கு வர்றாங்க. சிப்காட்டை பொறுத்தவரை டெல்டா பகுதி தண்ணி உறிஞ்சிடும், கோயம்புத்தூர் பகுதி தண்ணி உறிஞ்சிடும், மற்ற இடத்துல தண்ணி இல்லை. தண்ணி இருக்கக்கூடிய பகுதி வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி, விவசாயம் சார்ந்த எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், ஊக்குவிக்கலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், அதையெல்லாம் செய்யாம சாராய ஆலை சாராய ஆலை சாராய ஆலை சாயப்பட்ட சாயப்பட்ட சாயப்பட்ட. அருமை சொந்தங்களே, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை நீங்கள் எல்லாம் இந்த முறை நிராகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, 10 ஆண்டு காலமாக உங்களுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் 2010 2016 2 இடத்திலும் கூட போட்டியிட்டு நீங்கள் நிறைய அன்பு கொடுத்தாலும் கூட கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்து 2026 அண்ணன் எஸ் காமராஜ் அவர்கள் முழுவதுமாக உங்களுடைய அன்பை கொடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையை உங்கள் முன்னால் நிற்கிறார். மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் மீது நீங்கள் ஒரு பெரிய மரியாதை வைத்திருக்கிறீர்கள் என்பது தெளிவா தெரியுது. ஐயா ஐயா மன்னார்குடிக்கு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாத என்னன்னு பாருங்க ஐயா. விவசாய விளைபொருட்களை மதிப்பு கூட்டும் வகையில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டை அமைப்போம். 2021 தேர்தல் வாக்குறுதி. ஆனா என்ன கொண்டு வர்றீங்க? சாயப்பட்டறை கொண்டு வர்றீங்க. பாம்பனி உர தொழிற்சாலையை மேம்படுத்தி இயற்கை உரங்கள் தயாரிக்க ஊக்குவிப்போம். கிடையவே கிடையாதுங்க ஐயா, 1 கிராம் கூட தயாரிக்கல. மன்னார்குடியில் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் பேரில் விவசாய கல்லூரி அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். இல்லைங்க ஐயா, டிஆர்பி ராஜாக்கு ஃபாரின் போறதுக்கே நேரம் சரியா இருக்குது. மன்னார்குடிக்கு வந்து இங்க பார்ப்பதற்கு இங்க நேரம் இருக்கு. மன்னார்குடியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்குவோம். இல்லை, மன்னார்குடியில் ஆர்பி சிவம் நகரில் பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த உள் விளையாட்டு அரங்கம் அமைப்போம். இல்லை, நீடாமங்கலம் பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவோம். இல்லை, நீடாமங்கலம் ஒன்றியம் சித்தாம்பூர் ரிஷியூர் ஒலிமதி காலச்சேரி போன்ற பகுதியில் சாலையோரம் மற்றும் நீர்நிலை புறம்போக்கு நிலங்கள் வசிக்கும் அனைத்து நிலமற்ற மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவோம். அதுவும் ஐயா நான் சொல்வது 511 தேர்தல் வாக்குறுதியில 7 தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு உங்க தொகுதி. ஆனா முதலமைச்சர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா 99% நிறைவேற்றிட்டோம், 99% நிறைவேற்றிட்டோம். ஐயா காலையில அந்த பொம்மைக்கு யாரோ கீ கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. ஐயா காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர் பேசுற பேச்சு இருக்கு. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தி 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 பார். அப்புறம் கீ எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கீ கொடுத்தாங்கன்னா மத்தியானத்துக்கு மேல டெல்லி 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 பார். சாயந்தரத்துக்கு மேல மறுபடியும் கீ கொடுத்தாங்கன்னா மோடி அரசு வஞ்சிக்கிறாரு, மோடி அரசு வஞ்சிக்கிறாரு, மோடி அரசு வஞ்சிக்கிறாரு. அப்புறம் நைட்டு தூங்க போயிடுவாங்க. ஐயா காலையில கீ கொடுத்தாங்கன்னா அடுத்த வேற ஏதாச்சும் பேசுவாங்க. இதை தவிர முதலமைச்சர் உருப்படியாக நம்முடைய டெல்டா பகுதிக்கு, மன்னார்குடிக்கு, திருவாரூர் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா பக்க தொகுதி இப்பதான் திருவாரூர்ல பேசி வந்தாங்க ஐயா. 1996 இருந்து திமுக வெற்றி 30 வருஷம் ஐயா. 1967 இருந்து கம்யூனிஸ்ட் திமுகவோ யாருமே உள்ள போகல. ஆனா தமிழகத்துல உற்பத்தி திறன்ல திருவாரூர் மாவட்டம் எங்க இருக்குனாங்க ஐயா? கடைசியிலிருந்து மேல. கடைசி மாவட்டம் அரியலூர், கடைசி மாவட்டத்துக்கு மேல திருவாரூர். ஐயா நாளைக்கு காலையில ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல பிறக்குது, அது இன்னொரு குழந்தை திருவாரூர்ல பிறக்குதுன்னா அந்த கோயம்புத்தூர்ல பிறக்கக்கூடிய குழந்தை அதிக நாட்கள் வாழ்வார்கள், அதிக வசதிகள் அந்த குழந்தை கிடைக்கும். தப்பு நம்ம மேல இல்லைங்க ஐயா, எல்லாம் ஒரே ஊர் தான், ஒரே மண்டா, ஒரே மக்கள் தான். ஆனா இங்க உனக்கு இத்தனை காலமாக இருந்து இருந்து எதையும் கொண்டு வரும், எதையும் கொண்டு வரும். உற்பத்தி திறன்ல கடைசியிலிருந்து 2வது மாவட்டம். மனித வளர்ச்சி குறியீடுன்னு சொல்லுவாங்க ஐயா. சுத்தமான நீர், காற்று, ஆகாரம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு மனித வளர்ச்சி குறியீடு. திருவாரூர் மாவட்டம் கடைசியிலிருந்து 5வது இருக்கும். இதெல்லாம் மாத்திர மலங்க ஐயா. திமுக காரங்களுக்கே ஓட்டு போட்டு இவனுங்களே வந்து உட்கார்ந்து எந்த வேலையும் செய்யாம எப்படி இருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு நம்ம போய் சித்தாந்த பேசணும், நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில 40 ஆண்டு காலமாக இந்த ஓட்டப்பானையை உருட்டி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த முறை நீங்கள் உடைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, மத்திய அரசு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகள்ல யூரியாவுக்கு மட்டுமே மானியமாக 29,000 கோடி கொடுத்திருக்கிறார்கள் ஐயா. யூரியாவுக்கு மட்டுமே மானியமாக 29,000 கோடி. ஆனா மன்னார்குடியில போய் யூரியா கடையில யூரியா வாங்கினா என்ன சொல்லுவாங்க? அண்ணே ஏதோ நாம ஓசியில கேட்கிற மாதிரி, அண்ணே யூரியா வாங்கணும்னா அதை காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா யூரியாவை கொடுப்போம். சொல்றாங்களா இல்லீங்களா? சொல்றாங்களா இல்லீங்களா? அத்தனையும் மானியத்தோடு மோடியை அனுப்பி வைத்தாலும் கூட இங்க இருக்கக்கூடியவர்கள் பண்ணக்கூடிய பிரச்சனை. 2021 உதயநிதி சொல்லி நம்ம சும்மாதாங்கம்மா இருந்தோம், சும்மாதான் இருந்தோம். இந்த உதயநிதி வெளியே வந்தாரு. என்னக்கா நல்ல தாலி கயிறு, கழுத்துல தங்க சங்கிலி, காதுல இதெல்லாம் இருக்குது, நாக்கடன் தள்ளுபடி கொடுக்குறோம், போய் வைங்க. எத்தனை பேர்த்த வைக்க வச்சாருங்க? சும்மாதான் நாம இருந்தோம், நாம எதுவும் கேட்கல. எத்தனை பேர்த்த வைக்க வச்சாருங்க? 48 லட்சம் பேர் தமிழகத்துல. உதயநிதி சொல்றாரு முதலமைச்சர் பையன்
ஏதோ தள்ளுபடி பண்ணிடுவாங்க. 48 லட்சம் போய் போயிடுச்சாங்க. 13 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தேதியில 35 லட்சம் கடன் அப்படியே இருக்கு. சொன்னது யாருங்க? உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு என்னங்க ஐயா, 11 மணிக்கு எந்திரிப்பாரு, 12 மணிக்கு வெளியே வருவாரு, யாரோ ஒருத்தர் மைக்க கொடுப்பான், ஒரு பேப்பரை கொடுப்பான், படிப்பாரு, மத்தியானம் போய் தூங்கிடுவாரு, காலையில 6 மணிக்கு வருவார். நீங்கள் நானும் முதல் தலைமுறை விவசாய குடும்பம். வெயில்ல, காட்டுல, மலையில, புழுதி காட்டுல நின்று ஒரு பைசாவும் நீங்கள் நானும் சம்பாதி. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகளா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. ஐயா இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அடுத்த முறை என்னை பார்த்து நீங்க கேட்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் என்னங்க 48 லட்சம் பேர் நகை கடன் வீட்டு வைத்து 13 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. 35 லட்சம் கடன் அப்படியே இருக்குதுங்க ஐயா. கருணாவூரில் இயங்கும் கோல்டன் வாட்ஸ் பீர் ஃபேக்டரி அதான் பாருங்க. மூலம் நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுவதோடு இல்ல, கழிவு நீரை மீண்டும் பூமிக்குள் அனுப்பப்படுவதால் சுற்றியுள்ள கிராமங்களில் குடிக்கிற நீர் உப்பு தண்ணியாக மாறியிருக்கு. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் எஸ் காமராஜ் அவர்கள் இந்த முறை குக்கர் சின்னத்துல அவருக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்கள், எங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, பாரத பிரதமர் மோடி ஐயா பாராளுமன்றத்தில் மகளிர் மசோதா, நீங்கள்லாம் உங்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பதற்காக 131வது அரசியலமைப்பு திருச்சட்டத்தை கொண்டு வர்றார். 2029 பார்லிமெண்ட்ல சகோதரிகள் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, நீங்க எம்பி ஆகலாம். ஆனா பெண் தொகுதி, உதாரணத்துக்கு ஒரு தொகுதியை பெண் தொகுதியா சொல்லுவாங்க, பெண்கள் மட்டும் தான் நிக்கணும். அந்த மசோதால பிரதமர் சொன்னாங்க, யாரும் கவலைப்படாதீங்க, எல்லா மாநிலத்துக்கும் அதிகரிக்கிறோம். தமிழ்நாடு 39 இருந்து 59 எம்பி, 50% உயர்த்துறோம். தாய்மார்களுக்கு உயர்த்தப்பட்ட 59 எம்பியில 20 எம்பி தாய்மார், 39 எம்பி பொது எம்பி. கேரளா 20 இருந்து 30, கர்நாடகா 28 இருந்து 42, ஆந்திரா 25 இருந்து 38. யாருக்கு பொறுக்கலைங்க ஐயா, எல்லாருக்கும் ஏத்தி இருக்கும். ஆனா திமுகவும் காங்கிரசும் வேண்டுமென்றே திட்டமிட்டு மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, அவங்களை பொறுத்தவரைக்கும் என்னங்க, கனிமொழி கருணாநிதி அவங்க நல்ல மேக்கப் போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகணும், ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு பண்ணு. ஐயா திமுக 2 பெண் எம்பி இருக்கிறாங்க, 2 பேர் குடும்ப எம்பி. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்கா, அவங்களுக்கு என்ன அப்பா தங்கப்பாண்டியன் எம்எல்ஏவாக இருந்தாங்க, அவருடைய சகோதரர் தான் திருச்சுள்ளியில நம்முடைய நிதியமைச்சரா இருக்கிறாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்கா மேக்கப் போட்டு அவங்களும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும். ஆனா புழுதிக்காட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள்லாம் வாய்ப்பே இல்லாம அதே புழுதிக்காட்டுல அப்படியே உட்கார்ந்து இருக்கணும் தலைமுறைக்கு. அதனால அருமை சொந்தங்களே, உங்களுக்கு எதிராக வாக்களித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மன்னார்குடியினுடைய ஒரு சகோதரியும் தாய்மாரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க வாக்களிக்கணும். ஐயா நாங்க உறுதியா மோடி ஐயா அதை கொண்டு வரத்தான் போறாங்க. ஐயா அவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பாக்குற மோடி ஐயா உள்ளூர் அரசியல்வாதி 4 பேர். அவங்க நேத்து பாராளுமன்றத்திலே தோற்கடித்திருக்கலாம். மோடியே நேத்து தான் கேட்டாரு, நாங்க கொண்டு வர்றோம், காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க, எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்துதான் இருக்கட்டும். நீங்க இன்னைக்கு தோற்கடிச்சிட்டீங்க, உங்களை தாண்டி எப்படி கொண்டு வருவது என்று தெரியும், நாங்க கொண்டு வர்றோம், அது வேற. ஆனா இன்னைக்கு நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை மன்னார்குடியில உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், மகளிர் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்த திமுகவுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கனிமொழி அக்கா வந்தாங்களே, டிஆர்பி ராஜாங்கனால வரிசையால வருவாங்க. உதயநிதி வந்தாருங்களா? உதயநிதி வந்தார். உதயநிதி சொன்னாருங்களா, நான் தோத்தாலும் பரவாயில்ல டிஆர்பி ராஜா ஜெயிக்கணும்னு சொன்னாரா? அதே டைலாக் அப்படியே சொன்னாருங்களா? ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி திருவெரும்பூர் தொகுதி, அங்க போய் உதயநிதி ஸ்டாலின், நான் தோத்தாலும் பரவாயில்ல தம்பி ஜெயிக்க வைங்க. நீங்க டிஆர்பி ராஜாட்ட வந்து நான் தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிக்க வைங்க. அவர் தோக்கத்தான் போறாரு, ஜெயிப்பாக்கல, எந்த எழுதி வச்சு. நம்முடைய பாயிண்ட் நாங்க ஐயா, அவரோட அந்த மொத்த குரூப்பே போகும், மொத்த குரூப்பே. இந்த பக்கத்துல உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில உலக தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் போகணும். டிஆர்பி ராஜாவை பொறுத்தவரையில் ஐயா ஆங்கிலத்துல 4 வார்த்தை, ஆங்கிலத்துல தம்பி நன்றி தம்பி, நீ குடிங்க தம்பி, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், ரொம்ப அன்புக்கு நன்றி, நன்றி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, அண்ணா நன்றி. ஐயா டிஆர்பி ராஜா என்ன நினைச்சுக்கிறாரு, ஆங்கிலத்துல ஒரு 2 வார்த்தை பேசினா பெருசு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கடமுடன் அடிச்சு விட்டோம்னா அப்பா பெரிய தலைவராக இருக்குது. அப்ப காமராஜர் ஐயா எல்லாம் பெரிய தலைவர் இல்லைங்களாங்க ஐயா, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, பெரிய தலைவர் ஐயா. இப்படித்தாங்க ஐயா சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு எதுவும் செய்யாம
நுனிநாக்குல 2 வார்த்தை ஆங்கிலத்தை பேசினா மக்களுக்கு செஞ்சதாக ஒரு போர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, எதையும் நீங்கள் நம்பக்கூடாது. விவசாயத்தை மேலே கொண்டு வர வேண்டும். அதற்கு மன்னார்குடியில விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை மத்திய அரசு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இணைந்து மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், உள்ளூர்ல வேலை வாய்ப்பை ஊக்கப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்றோம். அதே நேரத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய விவசாய கடன் 22,156 கோடி 22,156 கோடியும் தள்ளுபடி செய்ய போறோம் ஐயா. சென்னையில் ஒரு சகோதரர் கேட்டார், ஐயா நீங்க எல்லாம் அரசியல்வாதிக, எதுக்கு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்றீங்க? நான் சொன்னேன், தம்பி இங்க வா, பக்கத்துல வா. தம்பி என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். ஐடி இன்ஜினியர். எவ்வளவு தம்பி சம்பாதிக்கிறீங்க? 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். தம்பி, உன்னை விட 5 மடங்கு கடுமையாக உழைக்கக்கூடிய விவசாயி எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா? மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு 2 தட்டு தட்டிட்டு ஒரு அமெரிக்கா கம்பெனிக்கு வேலை பார்க்கிறேன். நான் தப்புன்னு சொல்ல தம்பி, மற்றவங்க தப்புன்னு சொல்லாதேன்னு சொன்ன. நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, ஏசி ரூம் உட்கார்ந்து. ஆனா விவசாயத்துல லாபமே கிடையாது. விவசாயத்தை வைத்து ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் கூட செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு குழந்தையை நல்லா படிக்க வைக்க கூட முடியாது. ஆனாலும் என் விவசாயம் செய்யறோம். அந்த மண்ணை விட்டு நம்மளால போக முடியலைங்க. என் மண்ணில் இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனாலதான் விவசாயிகளுக்கு உதவி தேவைப்படுகிறது. அவர்களுக்கு கடன் தள்ளுபடி அப்பப்ப தேவைப்படுற. திமுக அதையும் பண்ண மாட்டான். அதையும் 5 வருஷம் பண்ணான். போன முறை 12,000 கோடி கடன் தள்ளுபடி 5 வருஷம் பண்ணார் அண்ணன் பெரியகருப்பன் அவர்கள். அதுலயும் 1,774 கோடி பண்ணல. அம்புலி மாமா கதையெல்லாம் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. ஏனே பண்ணினா அம்புலி மாமா கதையெல்லாம் ஆரம்பிக்கிறார். அதனால விவசாய பெருமக்களே, உங்களோடு எப்பொழுதும் நம்முடைய மோடி ஐயா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய நலனுக்காக எப்பொழுதும் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பொய்யை சொன்னாலும் கூட 100 நாள் வேலைவாய்ப்பு நிறுத்திடுவாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல 46,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். அதிகப்படியா இந்தியாவில் தமிழகத்திற்கு தான் இவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கோம். பீகாருக்கே 32,000 கோடி. எந்த பொய்யும் காத்துல எடுத்துக்காது. 33% இடஒதுக்கீடு ஃப்ராடு பண்ணது நீங்க. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றியது 70 மட்டும்தான். மிச்சது நிறைவேற்றவே இல்லை. அதுவும் தப்புனது நீங்க. தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜாவை விவசாயம் சார்ந்த தொழிலை கொண்டு வானா சாயப்பட்டறை கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி சாராய கம்பெனி ஆரம்பிச்சு நிலத்தடி நீர்லாம் உப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சாராயப்பட்டறை கொண்டு வந்து விட்டீங்கன்னா ஐயா பெருந்துறைமையா இருக்கு. இன்னைக்கு ஈரோடு பக்கத்துல பெருந்துறைங்கிற ஊருங்க ஐயா, அதிகப்படியான கேன்சர் அங்கதான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்? அந்த சிப்காட்டை போட்டு தண்ணியை கொண்டு வந்து உள்ள விட்டு கழிவு தண்ணியை விட்டு எனக்கு பிஞ்சு குழந்தை பிறந்து 1 வருஷத்துல கேன்சர் வருது. அதனால உங்களுடைய பகுதி ஒரு புண்ணியமான பூமி. அதை அப்படியே காப்பாத்துங்க, அப்படியே விளைச்சலமா வச்சுக்கங்க, அப்படியே பச்சையா வச்சுக்கங்க. யார் வந்தாலும் கூட அதை நீங்கள் விடக்கூடாது என்று சொல்லி, அருமை சகோதர சகோதரிகளே, நீங்க வெயில் இருக்கிற காரணத்தினால இன்னும் நிறைய பேசுறாங்க ஐயா. நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதார விலை எவ்வளவு நம்ம கொடுக்கிறோம்? 2,500 ஒரு குவிண்டல் கொடுக்குறோம் பொய் சொல்லி சுத்துறாங்க ஐயா. அதுல நம்முடைய மோடி ஐயா இவங்க எல்லாம் வருவாங்க. நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ஒரு குவிண்டலுக்கு நாங்க 2021 இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார்கள் 2,500 ரூபாய். நாங்கள் 2,500 ரூபாய் கொடுக்கிறோம். ஐயா உங்களுக்கு தெரியும் 2,500 திமுக கொடுக்கலீங்க ஐயா. 2021 1,940 ரூபாய் ஒரு குவிண்டலுக்கு மோடி ஐயா கொடுத்தார். இவனுக்கு கொடுத்தது 75. 2022 மோடி ஐயா 2,040 கொடுத்தாருங்க ஐயா. 2025-26 நெல்லுக்கு மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலையாக 2,369 ரூபாய் நாம கொடுக்கிறோம். 105 ரூபாய் இவங்க கொடுக்கிறான். மாநில அரசு 105, நம்மளது 2,369. இது எப்படின்னாங்க ஐயா, ரேஷன் கடையில இலவச அரிசி மோடி, மஞ்சப்பை ஸ்டாலின். அவ்வளவுதாங்க ஐயா. அதனால விவசாய பெருமக்களே, நெல்லாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும், கரும்பினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு டன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3,550 நாம கொடுக்கிறோம். 349 திமுக கொடுக்கிறாங்க. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு விவசாயி நம்முடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாங்கன்னா, விவசாயத்துக்கான நிதியெல்லாம் கொண்டு வந்து முன்னேற்றத்திற்காக உங்களோடு நிற்போம் என்று சொல்லி, இந்த மன்னார்குடியில இந்த ஒரு குடும்பத்தை இங்கிருந்து விரட்டடிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. குறிப்பாக நம்முடைய அண்ணன் எஸ் காமராஜ் அவர்கள் குக்கர் சின்னத்துல
குக்கர் சின்னத்துல ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்புங்கய்யா. ஒரு எளிய மனிதர் நம்மோடு இருக்கக்கூடிய 10 ஆண்டு காலமாக நமக்கு பணி செய்யக்கூடிய அண்ணன் அவர்களை நீங்க சட்டமன்ற உறுப்பினராக பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு